வணக்கம். இன்றைய வேர்பல் எபிலிட்டி செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எரர் ஸ்பாட்டிங். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எரர் ஸ்பாட்டிங்கில் சில ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது சம்மந்தமான சில கொஷின்ஸ் இங்கே டீல் பண்ண போகிறோம். சில கொஷின்ஸ் ரிலேட்டட் டு டென்ஸாக இருக்கலாம், ப்ரிப்போசிஷன்ஸாக இருக்கலாம், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். இது எல்லாமே இதோடைய டீட்டெயில்டு செஷன்ஸ் அப்கமிங் வீடியோஸில் இருக்கும், அல்லது ப்ரிப்போசிஷன் மாதிரியான ஏற்கனவே கண்டக்ட் பண்ண செஷன்ஸ்லையும் நம்மளுடைய வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து ரெஃபரன்ஸ் இங்கே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த எரர் ஸ்பாட்டிங் வீடியோ இது ஃபுல்லாகவே கொஷின்ஸ் மட்டுமே நம்ம டீல் பண்ண போகிறோம். அந்த கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் டீல் பண்ணுறோம் அப்படின்னா 10லையும் வெவ்வேறு விதமான எரர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கொஷின்ஸ்குள்ளே போகலாம். Choose the sentence with appropriate article. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே கொஷின்ஸை தெளிவாக ரீட் பண்ணிக்கிறணும். கொஷின்ஸை ரீட் பண்ணுறப்பே ரொம்ப கவனமாக அங்கே எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, கரெக்டான சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கிறணும். அந்த கொஷின்ஸ் எப்படி நம்ம எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு எரர் கிடச்சி போகும். Choose the sentence with the appropriate article அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ appropriate ஆர்டிக்கிள் எதில் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் ஃபஸ்ட்டு எலிமினேஷன் மெத்தடில் நம்ம போனோம் அப்படின்னா த லைன் இஸ் டேஞ்சரஸ் அனிமல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, லைன் இஸ் டேஞ்சரஸ் அனிமல் அப்படிங்கிறது இங்கே ஆர்டிக்கிளே பயன்படுத்தப்படலை. ஸோ இதை நம்ம ஈஸியாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்து மற்ற மூணுலேயும் ஆர்டிக்கிள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் எது கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். A lion is a dangerous animal. ஸோ லைன் ஒரு கான்சனன்ட், எல் ஸ்டார்ட்ஸ் வித் அ கான்சனன்ட் சவுண்ட், அதுக்காக ஏ போட்டிருக்கிறாங்க. தென் டேஞ்சரஸ் டி இஸ் ஆல்சோ அ கான்சனன்ட் சவுண்ட், அதுக்கு முன்னாடியும் ஒரு ஏ போட்டிருக்கிறாங்க. இங்கே ஆர்டிக்கிள் பயன்படுத்தியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னா கரெக்டு தான். அதற்கப்புறம் உள்ள ரெண்டையும் வாசிச்சுட்டு எது ஆன்சருங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். த லைன் இஸ் டேஞ்சரஸ் அனிமல். த லைன் இஸ் டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ஏதோ ஒரு லைனை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் லைன் அப்படிங்கிறப்ப அது ஒரு காமன் ஸ்பீசிஸ், அதில் எதையுமே நம்ம பர்டிகுலராக சொல்லலை. ஸோ த லைன் அப்படின்னு சொல்கிறப்போ அது தப்பு. ஏன்னா அந்த லைன் அது மட்டும்தான் இதுதான் அப்படின்ட்டு நமக்கு ஒரு பர்டிகுலர் இதை பற்றி நம்ம பேசலை. ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அங்கே ஒரு கன்க்ளூஷன் வரலாம், இந்த த லைன் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். த அப்படிங்கிறது ஒரு டெஃபினட் ஆர்டிக்கிள், பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்துவோம். தென் லைன் இஸ் த டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்னா கிடையாது. லைன் மட்டுமா டேஞ்சரஸ் அனிமல், லைன் மட்டும்தான் டேஞ்சரஸ் அனிமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸும் கிடையாது. ஸோ இது மூணும் இல்லை அப்படின்னா அ லைன் இஸ் அ டேஞ்சரஸ் அனிமல். லைன் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு லைன் அவங்க சொல்கிறது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர். இப்படி தான் நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிறணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் an error. இது CUET எக்ஸாம் 2023 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. If a company sends its employees abroad to work for a foreign client, they pays them a daily allowance. இதுதான் அந்த சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் எந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் எரர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். If a company sends its employees, ஸோ இந்த இஃப் கண்டிஷனல் கிளாஸை இங்கே ரிலேட் பண்ணி பார்த்தா அந்த ஜீரோ கண்டிஷனில் இது வரும். அப்போ if a company sends its employees abroad work for a foreign client அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இது வரைக்கும் ஒரு கண்டிஷன், இதுக்கப்புறம் உள்ளது ஒரு ரிசல்ட். they pays them a daily allowance. நம்ம டென்ஸ் படிக்கிறப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்தால் ப்ளூரல் வேர்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் படிச்சிருப்போம். இல்லை டென்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் படிக்கிறப்போ கூட தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் நம்ம எஸ் ஆட் பண்ண சொல்லி படிச்சிருப்போம். இங்கே he she it இருக்கான்னா கிடையாது. ஸோ தே பேஸ் தெம் அ டெய்லி அலவன்ஸ். இங்கே இந்த தே பேஸ் தெம் அ டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம பார்க்கலாம். இஃப் அ கம்பெனி அப்படிங்கிறது இட் இஸ் கரெக்ட். ஸோ இதில் எரர் கிடையாது. சென்ஸ் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அப்ராட், இதுலேயும் எரர் கிடையாது. இப்போது டு ஒர்க் ஃபார் அ ஃபாரின் கிளையண்ட் தே அப்படிங்கிறத இங்கேயே கொண்டு வந்துடுறாங்க. இந்த தேங்கிற வார்த்தையை தேர்ட் சென்டென்ஸ்லேயே கொண்டு வந்துடுறாங்க. தென் ஃபோர்த் சென்டென்ஸில் பேஸ் தெம் அ டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த தே பேஸ் தெம் அ டெய்லி அலவன்ஸில் தே அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். இந்த ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு அடுத்து ஒரு ப்ளூரல் வேர்ப் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கணும்.
அப்போ ப்ளூரல் வேர்ப்னா இங்கே எஸ் சேர்த்து தானே பயன்படுத்தியிருக்கிறாங்க, அது கரெக்ட் தானே அப்படின்ட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. எஸ் அப்படிங்கிறது இங்கே இட் இஸ் அ சிங்குலர் வேர்ப். ஸோ எஸ் சேர்த்து வந்திருந்தால் ஒரு சிங்குலர் வேர்ப், எஸ் சேர்க்காமல் வந்தால் அது ஒரு ப்ளூரல் வேர்ப். இப்போது தே அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் பயன்படுத்தணும். அப்போ இங்கே என்ன கரெக்ட் ஆன்சர்? தே பே தம் அ டெய்லி அலவன்ஸ், இதுதான் வரணும். ஆனால் இங்கே பேஸ் தம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த எரர். பேஸ் இஸ் த எரர். ஸோ த தேர்டு ஒன்றும் தப்பு. இந்த தே இங்கே வந்துட்டதுனால கன்ஃபியூஸ் ஆகி தேர்ட் ஒன் அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துடக்கூடாது. நமக்கு எங்கே எரரோ அந்த சென்டென்ஸை மட்டும்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும். சூஸ் த பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் அன் எரர். அகெயின் இதுலேயும் இந்த சென்டென்ஸ்க்கு இடையில் ஏதோ ஒரு இடத்துல எரர் இருக்குது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அதே CUET 2023 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இட் இஸ் த 9:45 by my watch. By my watch. It is the 9:45. இந்த சென்டென்ஸை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழில் ஒருத்தர் நம்மக்கிட்ட மணி கேட்டால் என்ன சொல்லுவோம்? இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குப்பா, 8 மணி ஆகிறதுக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது, அல்லது இன்னொரு அரை மணி நேரத்தில் 8 மணி ஆகிடும், இப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லுவோம். இல்லை தமிழில் வந்துட்டு சில டைமை பர்டிகுலராக சொல்கிறப்ப 8:15, 8:30, 8:45 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே இது இங்கிலீஷில் நம்ம சொல்கிறப்போ அங்கே ஆர்டிக்கிள் யூசேஜ் வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இங்கே இந்த ஆர்டிக்கிள் யூசேஜ் அதுதான் இங்கே தப்பு. ஸோ இட் இஸ் த அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த ஆர்டிக்கிள் யூசேஜ் தான் இங்கே தப்பு. ஆர்டிக்கிள் யூசேஜ் வராது டைம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்ப. அப்போது ஃபஸ்ட்டே இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயத்தை நம்ம இனிமே இதுவரையும் தெரியாட்டினாலும் இனிமே தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் த அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். பட் என்ன, அந்த சென்டென்ஸ் தப்பு. தென் த ரெஸ்ட் வராது. இப்போது எப்படி டைம் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டைம் ரெஃபரன்சஸ். எக்ஸாக்ட் டைமை எப்படி சொல்கிறது? இட் இஸ் 3 o'clock, இட் இஸ் 6:15, இட்ஸ் 10:30. அது AM இருக்கலாம், PM இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் டைம் ரெஃபரன்ஸ். ஸோ 6:15, 10:30 இப்படின்னு சொல்கிறது. தென் குவார்ட்டர் ஹவர்ஸ். இந்த குவார்ட்டர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 1/4 மணி நேரத்தை குறிக்கக்கூடியது. அப்போது இட்ஸ் 8:15. ஸோ 8:15 அப்படின்னு சொல்கிறத 8:15 நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். இங்கே ஏதாவது ஆர்டிக்கல் பயன்படுத்தியிருக்கிறாங்களா? கிடையாது. இட்ஸ் 8:45. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 8:15 அப்படிங்கிறது 8:15, 8 மணி 15 நிமிடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது. பட் இட்ஸ் 8:29 அப்படின்னு சொல்கிறது 9 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இனி ஒருத்தர் உங்கள்கிட்ட டைம் கேட்டால் ஆன்சர் ஒருவேளை இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ்காரர் உங்கள்கிட்ட டைம் கேட்டால் நீங்கள் வந்து இங்கிலீஷில் தாராளமாக இப்படி சொல்லலாம். இல்லையா, இது இங்கிலீஷ்காரர் கேட்டால் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ப்ரெஃபரன்ஸுக்குள்ளேயே நீங்கள் பேசி பழகிக்கிடலாம். half hours. இட்ஸ் 7:30. அதாவது 7:30 அப்படிங்கிறது தான் 7:30 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம். பட் இட் இஸ் 8:30 அப்படிங்கிறது அங்கே பயன்பாட்டில் இல்லை. அதனால் 7:30 அப்படிங்கிற டேர்ம் அல்லது எக்ஸாக்ட் டைமை நம்ம சொல்லிக்கலாம். தென் மினிட்ஸ் டு ஆர் பாஸ்ட். இந்த மினிட்ஸ் ரெஃபரன்ஸை எப்படி சொல்கிறது? நம்ம இதுவரையும் 1/4 மணி அரை மணி நேரத்தை பார்த்தோம். மினிட்ஸ் டு ஆர் பாஸ்ட் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னா இட்ஸ் 10:05. ஸோ 10:05 அப்படின்னா 5 மணி 10 நிமிடங்கள். ஸோ இந்த 10 அப்படிங்கிறது மினிட்ஸை தான் சொல்லுது. ஸோ இட்ஸ் 10:05. ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது அந்த நிமிடங்கள், அதுக்கடுத்து சொல்கிறது தான் அந்த மணி. இட்ஸ் 20 to 6. ஸோ 20 நிமிஷம் இருக்குது 6 மணி ஆகிறதுக்கு. இட்ஸ் 20 அப்படிங்கிறது அந்த நிமிடங்கள் to 6. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அடிஷ்னல் கான்டெக்சுவல் டைம் ரெஃபரன்சஸ். எந்தெந்த மாதிரியான டைம் ரெஃபரன்சஸ் ஃபர்தராக நம்ம வந்து சொல்கிறாங்க பேச்சு வழக்கில், அல்லது என்னென்ன மாதிரியான டைம் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து மதியானம், நடுச்சாமம், அல்லது வந்து விடிய காலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் சொல்கிறோம். அந்த சொல்கிற வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்கங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆன் அ வாட்ச் ஆர் அ கிளாக். யாரோ ஒருத்தர் வந்து டைம் கேட்குறப்போ உங்கள்கிட்ட வந்து கையில் வந்து டைம் வாட்ச் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறது உங்கள் வாட்சில் இருக்கிற டைம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா
இட்ஸ் 4:20 by my watch அப்படின்னா 4 hours 20 minutes அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். ஸோ இட்ஸ் 4:20 by my watch. என்னுடைய வாட்சில் அது 4 மணி 20 நிமிடங்கள் ஆகுது அப்படிங்கிறது தான். My clock says it's 10 past 3 which means 3 hours 10 minutes. 10 past 3. ஃபஸ்ட்டு சொல்கிறது நிமிஷம், அடுத்து சொல்கிறது மணி. Then in relation to the day, it's midnight. நடுச்சாமம். It's noon. So afternoon அதுதான் சொல்கிறாங்க. Then it's almost 5 in the morning. அதான் அந்த early morning 5 மணி. இது almost 5 அப்படிங்கிறது 5 மணி ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான். Specific durations. It's 5 minutes past 12. So 5 minutes past 12. It's 5 past 12ன்னு சொன்னாலும் சரி, 5 minutes past 12ன்னு சொன்னாலும் அது 12 மணி 5 நிமிஷத்தை குறிக்கக்கூடியது. It's 25 minutes to 2. It's 25 minutes to 2. அப்போ 2 மணி ஆகிறதுக்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்குது. அப்போ மணி என்ன 1:35 அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இந்த டைம் ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு எந்த விதமான ஆர்டிகிள்ஸையும் நம்ம இங்கே பயன்படுத்தலை. இந்த சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சதுனால நம்ம பார்த்தோன்னே தப்பு எதுன்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், சூஸ் த பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் விச் ஹேஸ் அன் எரர். ஸோ இங்கேயும் ஏதோ ஒரு இந்த சென்டென்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹேஸ் அன் எரர். எப்போவுமே கொஷினை தெளிவாக ரீட் பண்ணுங்கள். சில கொஷின்ஸ் குழப்பக்கூடிய கொஷின்ஸாக இருக்கலாம். கொஷினை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர்ஸை நம்ம அட்டன் பண்ண முடியும். கொஷின்ஸே நமக்கு புரியலை அப்படின்னா இந்த ஸ்பாட் எரர் கொஷினில் நம்ம எரருக்கு பதிலாக கரெக்டானதையும் கரெக்டான இருக்கிறதுக்கு பதிலாக எரரையும் கண்டுபிடிச்சி மார்க்கை விட்டுற வேண்டாம், பார்த்துக்குங்க. இதுவும் CET 2023 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த சென்டென்ஸை ABCன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்கோ டூரிசம் வாஸ் பி அச்சீவ்ட் ஒன்லி இஃப் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் இன் த ரைட் டிரெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த ஃபுல் சென்டென்ஸுமே ஒரு பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, பாசிவ் ஃபார்மில் இருக்குது, ஆக்டிவ் ஃபார்மில் இல்லை. ஸோ எக்கோ டூரிசம் வாஸ் பி அச்சீவ்ட் ஒன்லி இஃப் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன். ஸோ இந்த வாஸ் பி அச்சீவ்டுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இன் த ரைட் டிரெக்ஷன். இப்போ இதில் எது எரர் அப்படின்னா பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதால வாஸும் பியும் சேர்ந்து வருமா? வாஸ் ஆல்ரெடி ஒரு பி வெர்ப், இது ஏற்கனவே ஒரு பி வெர்ப். அப்போ இதோட சேர்த்து பியும் வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ இங்கே இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தான் நமக்கு மிஸ்டேக். வாஸ் அச்சீவ்டுங்கிறது தான் வரணும். வாஸ் பி அச்சீவ்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக எரரை நம்ம ஸ்பாட் பண்ணிடலாம். இந்த பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் இது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிற இடத்துல டிட் ப்ளஸ் V1 ஃபார்ம் தான் பயன்படுத்துகிறமே தவிர அங்கே V2 ஃபார்ம் வராது. அதே மாதிரி டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறப்ப அங்கே பயன்படுத்துகிற அந்த V1 ஃபார்முக்கு பக்கத்தில் எஸ்ஸு வராது. ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். எங்கே verb 1 ஃபார்ம் பயன்படுத்துவோம், எங்கே பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான். நோ எரர் கிடையாது, மற்ற மூணுமே கிடையாது. ஏன்னா பார்த்தோன்னே நமக்கு எரர் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்பாட் த சென்டென்ஸ் வித்தவுட் எனி எரர் பை சூஸிங் த கரெக்ட் ஆப்ஷன். இப்போது கொஸ்டினை ரீட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக திரும்பி ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ஸ்பாட் த சென்டென்ஸ் வித்தவுட் எனி எரர். எது எரர்னு கேட்கல, எரர் இல்லாத சென்டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ரஷ்மிகா இஸ் அன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ரஷ்மிகா இஸ் அன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சப்ஜெக்ட் இங்கே சிங்குலராக இருக்கிறப்ப அது எப்படி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம்? சரி, அப்போ எடுத்தோடனே நமக்கு இங்கே ஆப்ஷன் ஏ தப்புங்கிறது தெரிஞ்சு போகும். ஏன்னா அது கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனில் என்னென்ன இருக்குங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துட்டு ABCE தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த 4ல் தான் ஏதோ ஒன்று கரெக்ட். அப்போ இந்த டிங்கிறது கொடுக்கப்படலை. ஸோ ஆல்ரெடி இது நம்ம அவங்களே ராங்குன்ட்டு சொல்லிட்டாங்க. இப்படியும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். சரி, ஆப்ஷன் ஏ தப்பு, ஆப்ஷன் டி தப்பு. இப்போ BCEயில் எது கரெக்ட்? ரஷ்மிகா இஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இப்போ இதில் நம்ம நல்லா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ஆர்டிக்கிள் யூசேஜில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு மிஸ்டேக். ஏன்னா த வச்சு நமக்கு கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
அப்போது ஆர்டிகிள் யூசேஜ்னு பார்க்குறப்போ இங்கே an யூனிவர்சிட்டின்னு வருமா அப்படின்னா நம்ம ஆர்டிகிள்ஸ் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது y சவுண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடியது, யூ அப்படிங்கிற அந்த சவுண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. தேர்ஃபோர் an யூனிவர்சிட்டி வராது, யூனிவர்சிட்டி தான் வரும். அப்போ an யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் டி ஆல்ரெடி தப்பாக இருக்குது. ஆப்ஷன் பியை பாருங்கள், இங்கே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தெர் இஸ் நோ யூசேஜ் ஆஃப் ஆர்டிக்கிள். ஸோ ரஷ்மிகா மட்டும்தான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டா? அப்படி கிடையாது. ஸோ பியும் தப்பு. தென் ரஷ்மிகா இஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். நம்ம ஆர்டிகிள்ஸில் படித்தப்பே தெரியும், அங்கே தான் பயன்படுத்தணும், மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ சி தான் கரெக்டு. ஏன் இ தப்பு அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். ரஷ்மிகா ஆர்ன்னு கொடுத்துருக்குறாங்க. எடுத்த உடனே இந்த சென்டென்ஸில் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பயன்படுத்தியிருக்காங்க சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. ஸோ இதுவும் தப்பு. ஆர் த அடுத்து த யூஸ் பண்ணுறது கரெக்டு. ரஷ்மிகா இஸ் த அப்படின்னு சொல்கிறது ரைட்டு. ஆனால் இங்கே இந்த கான்டெக்ஸ்டில் இது தப்பு. இதை தான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ சி வந்து இங்கே தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. மற்றது எல்லாமே தப்புங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். திரும்பவும் கொஸ்டினை வாசிக்கிறேன். ஐடென்டிஃபை த incorrect example of past perfect tense. அப்போ இதுக்கு நமக்கு டென்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். incorrect example of past perfect tenseன்னு சொன்ன உடனே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, past perfect tenseக்கு என்ன ஸ்ட்ரக்சருங்கிறத நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்போ past perfect tenseக்கு என்ன ஸ்ட்ரக்சர்? subject plus had plus v3 plus object. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சு போகும். அப்போ நமக்கு ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸுக்கெலாம் ரொம்ப டைம் எடுத்துக்கிறக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே டென்ஸில் உள்ளது தெரியும். டக்குன்னு அப்ளை பண்ணி பார்த்து இதில் எது தப்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்கிறத மட்டும்தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஐ ஹேட் கான் டு த ஜிம்னாசியம் பை த டைம் யூ அரைவ்ட். ஸோ சப்ஜெக்ட் இருக்குது, ஹேட் இருக்குது, v3 ஃபார்ம் இருக்குது, டு த ஜிம்னாசியம் பை த டைம் யூ அரைவ்ட். இங்கே இது ரொம்ப கரெக்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு ப்ளஸ் ஒரு சிம்பிள் பாஸ்ட்டும் யூ அரைவ்ட் அப்படிங்கிறதும் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் தப்பு எதுவும் கிடையாது. அதனால இது தப்பான ஆன்சர். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்கரெக்ட் எக்ஸாம்பிள் எது அப்படிங்கிறது தான். தென் செகண்ட் சென்டென்ஸ், ஐ ஹேட் ரிட்டையர்டு டு பெட் when the guests arrived. ஸோ ஐ ஹேட் ரிட்டையர்டு டு பெட். ஐ ஹேட் ரிட்டையர்டு, நமக்கு ஹேடுக்கு பக்கத்தில் v3 ஃபார்ம் வந்துருச்சு. அகெயின் இங்கேயும் இது கரெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது நமக்கு தேவையில்லாத ஆன்சர். இது ரெண்டுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் இருக்குது. தென் ஐ ஹேட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்விம் இன் த பாஸ்ட். ஐ ஹேட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்விம் இன் த பாஸ்ட். ஐ ஹேடுக்கு அப்புறம் v3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பயன்படுத்திருக்கப்பட்டிருக்குதா? இல்லை, இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. 2 + ஸ்விம், அது ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ ஹேடுக்கு பக்கத்தில் இங்கே v3 வரல, இது நம்ம ஸ்ட்ரக்சரில் இல்லை. இருந்தாலும் கடைசி சென்டென்ஸையும் ஒரு தடவை பார்த்துக்குருவோம். ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹேட் ப்ளஸ் v3 ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ இதுவும் கிடையாது. இதுதான் ஆன்சர். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தேவை ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் நம்ம கையில் அது கிடச்சிருந்துச்சுன்னா ஈஸியாக அதை அப்ளை பண்ணி எது இல்லையோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பாட் த எரர். இப்போது டேரெக்டாகவே கேட்டுட்டாங்க, இது ஸ்பாட் த எரர், கரெக்டாக எங்கே தப்பு இருக்குதோ அதை மட்டும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு கேள்வி. பெருசாக கேள்வியை கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலை. பட் இதற்கு முந்தைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேள்விகள்லேயே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேள்விகளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர்ஸ் நம்ம பண்ணணும். இங்கே எது தப்புன்னு கண்டுபிடிக்கலாம். 5 years have passed when I last saw him. இதுலேயே வந்துட்டு 5 years அப்படிங்கிறத ஏனும், past when I அப்படிங்கிறத பி, தென் லாஸ்ட் saw him சி, தென் கடைசி ஆப்ஷன் நோ எரர். ஸோ இப்படியும் கேள்விகள் கேட்கப்படலாம். இப்படி கேட்டு இதில் எந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் நமக்கு தப்பு இருக்குதோ அதை நம்ம எழுதணும். தப்பே இல்லைன்னா நோ எரர்னு எழுதணும். இப்போ சென்டென்ஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். பார்த்தோன்னே நமக்கு தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அப்போது இது வந்து எது ரிலேட்டடான எரர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்தோன்னே வந்து அந்த டென்ஸ் ஏரியா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயோ இல்லை சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லேயோ இந்த மாதிரியான டிப்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டென்ஸ் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். 5 years have passed. have passed அப்படின்னு வர்றப்ப இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். when I last saw him, இதில் ஒரு பாஸ்ட் யூசேஜும்
இருக்குது. when I last saw him. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிறப்போ டென்ஸை பொறுத்தளவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எதை சொல்லும் அப்படின்னா கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறப்போ அங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டைம் பயன்படுத்தலாம். பட் கடந்த காலத்தில் நடந்த 2 நிகழ்வுகளை அடுத்தடுத்து பேசுகிறப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் பயன்படுத்துவோம். கடந்த காலத்தில் நடந்த 2 நிகழ்வுகள், அதில் முதல்ல எது நடந்துச்சோ அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரெண்டாவதாக நடந்த நிகழ்வுக்கு பாஸ்ட் டென்ஸ், இப்படி பயன்படுத்துகிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். இப்போது 5 years have passed when I. ஸோ இங்கே இந்த லாஸ்ட் சாஹிம் அப்படிங்கிறது ஏற்கனவே பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ பாஸ்ட் ஃபார்மில் இருந்தால் இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் இருந்திருக்கணும். 5 years have passed, 5 வருடங்கள் கழிந்தது அப்படின்னு தான் இருக்குது. அது ஆல்ரெடி இட் இஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம். அதையே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். அப்போது இங்கே ஹேட் போட்டிருந்தா இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆக நமக்கு இங்கே எரர் என்ன அப்படின்னா 5 years have அப்படிங்கிறது தான் இங்கே எரர். ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். மற்றது எல்லாமே தப்பு தான், ஐ மீன் எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு தப்பான சென்டென்ஸ் 5 years haveல தான் இருக்குது. மேகா அண்ட் மீ have joined the painting class with a view to learning a new art. No error. ஸோ இங்கே வந்து இதில் எந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் எரர் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பாட் த எரர் அப்படிங்கிறது தான் இதோடைய கொஷின், அதாவது ப்ரீவியஸ் கொஷினுடைய தொடர்ச்சி. ஸோ மேகா அண்ட் மீ ஹேவ் ஜாயின்ட். நம்ம எப்போவுமே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ சப்ஜெக்டில் எந்தெந்த ப்ரொனவுன் வருது, அதுக்கு ஆப்ஜெக்ட் ஏரியாவில் என்னென்ன ப்ரொனவுன் வருதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸோ மீ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், ஆனால் இது ஆப்ஜெக்ட்டுங்கிற பிளேஸில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா அப்படின்னா கிடையாது. எடுத்தோடனேயே வந்துட்டு இந்த வார்த்தையிலேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எனக்கு இன்னும் குழப்புது அப்படின்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், அதோடைய சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் செக் பண்ணி பாருங்கள், டென்ஸை செக் பண்ணி பாருங்கள், மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. பட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே அந்த ப்ரொனவுன்ஸில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேகா அண்ட் மீ ஹேவ் ஜாயிண்டில் தான் நமக்கு இங்கே மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மீ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். மேகா அண்ட் ஐ ஹேவ் ஜாயிண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான யூசேஜ். ஸோ ஆப்வியஸ்லி மற்ற எல்லாமே வந்துட்டு தப்பான ஆன்சர் தான். ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்ட். ஸோ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் எது, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் எது, இது ரெண்டையும் எங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கு நமக்கு முதல்ல சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்லாம் எது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் எது வரும், ஐங்கிறது எப்படி மாறும், ஹீங்கிறது எப்படி மாறும், ஷீங்கிறது எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஏரியாவில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஸோ ப்ரொனவுன்ஸில் கொஞ்சம் தெளிவு பிறக்க வேண்டும். With just a bag in his one hand, a phone in the other, he left for the trip. With just a bag in his one hand, அதாவது with just a bag in his one. இப்போ இதில் வந்துட்டு நமக்கு எது எரர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே ஸ்பாட் த எரர் கொஸ்டின் தான். with just a bag in his one hand அப்படின்னு சொல்கிறப்போ திரும்பி வந்துட்டு அதர் ஹேண்ட் அப்படிங்கிறது இந்த அதர் அப்படிங்கிற வார்த்தையும் இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஒன் அப்படிங்கிறது ஒரு எம்ஃபசைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிட்டர்மினராக இங்கே வருது. வித் ஜஸ்ட் அ பேக் இன் ஹிஸ் ஒன், அவருக்கு ஒரு ஹேண்டு தான் இருந்துச்சா? கிடையாது. இன் ஹிஸ் ஒன் அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை. வித் ஜஸ்ட் அ பேக் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் அ ஃபோன் இன் தி அதர் அப்படின்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சு. ஸோ இன் ஹிஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே தேவையற்றது. இந்த ஃப்ரேஸில் இன் ஒன் ஹேண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஃபோன் இன் தி அதர் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ். ஸோ இந்த இடியோமேட்டிக் ஃப்ரேசஸ் அங்கே கரெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரியான எரர்ஸும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் லெஃப்ட் ஃபார் த ட்ரிப் மற்றதெல்லாமே கரெக்ட். இதில் வந்து நோ எரர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தோன்னே வந்து சிலர் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா வித் ஜஸ்ட் அ பேக் இன் ஹிஸ் ஒன் ஹேண்ட் இது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு கிடையாது. இங்கே ஒரு தேவையில்லாத ப்ரொனவுன் யூசேஜ் இருக்குது. இதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிறணும். ஸோ வித் ஜஸ்ட் அ பேக் இன் ஹிஸ் ஒன் ஹேண்ட் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு இதுதான் கரெக்டான, அதாவது தப்பு இருக்கிற கரெக்டான ஆன்சர். தென் மற்றது எல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம். இதில் ஸ்பாட் த எரர் அப்படிங்கிற கொஷின்ஸுக்கு கீழே தான் இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். whenever I was in trouble, I always discussed about it with my parents and followed their advice. No error. ஸோ இதில் வந்து
நோ எரரா, இல்லை ஏல எரர் இருக்கா, பியில் எரர் இருக்கா, சியில் எரர் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவும் அதே ஸ்பாட் த எரர் கொஷின் தான். whenever I was in trouble கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் எப்பப்பெல்லாம் குழப்பத்திலையோ அல்லது ஒரு பிரச்சனையோ இருக்கிறனோ அப்போல்லாம் வந்துட்டு என் பேரண்ட்ஸ்ட்டை நான் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணி அட்வைஸ் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. whenever I was in trouble அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு எரர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கடுத்து உள்ளதில் போனால் I always discussed about it with my parents. இதுவும் ஏறக்குறைய சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. I always discussed about it and followed their advice. அது ஓகே. இந்த அட்வைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று நவுன், இன்னொன்று வேர்ப். அது என்ன நீங்களே செக் பண்ணுங்கள். அது இங்கே கரெக்டாக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதில் இங்கே எரர் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே அது நவுனாக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வேர்பாக பயன்படுத்தியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கணும். I always discussed about it. அங்கே தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படிங்கிற கேட்டகரியை நம்ம திரும்பி நினைவுக்கு கொண்டு வரணும். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காது. ஒரு ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் வர்றப்ப அங்கே ப்ரிப்போசிஷன் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இது ஒரு ட்ரான்சிட்டிவ் வேர்ப். I always discussed it அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக I always discussed about it அப்படின்னு சொல்கிறது இங்கே தேவையில்லை. இந்த ப்ரிப்போசிஷனல் யூசேஜ் இங்கே அவசியம் இல்லை. அதே ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருந்தால் அங்கே நம்ம ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தலாம். ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு ப்ரிப்போசிஷன் இஸ் unnecessary. therefore about அப்படிங்கிற வார்த்தை இங்கே தப்பு, தேவையில்லை. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து எது அப்படின்னா செகண்டு தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். மற்றதெல்லாம் தப்பு தான். இங்கே நோ எரருங்கிறதுக்கு வேலையே இல்லை. Some verbs are not followed by prepositions when they are used with objects. Some verbs, அது எந்த வேர்புன்னு இல்லை, அது எப்படிப்பட்ட வேர்புங்கிறத அங்கே ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் இருந்தால் அது ட்ரான்சிட்டிவ், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ். இதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கிறணும். ஸோ these verbs are often called verb plus object combinations or transitive verbs. அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். Using a preposition after these verbs would be incorrect and unnecessary. So prepositions அங்கே நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே transitive verbs இருக்கிற இடத்துல அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அங்கே தேவையில்லாமல் prepositions பயன்படுத்த வேண்டாம். Why these verbs aren't followed by prepositions? ஏன் வந்துட்டு அவங்க அது வந்து ஃபாலோ பண்ணாது அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்டுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. These verbs take a direct object and don't need a preposition to connect it. Preposition, அதாவது preposition அப்படிங்கிறது என்ன, ஒரு விஷயத்தில் எங்கே இருக்குதுங்கிற அந்த கனெக்ஷன் நமக்கு சொல்லக்கூடியது தான். ஸோ preposition அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை. மீனிங் என்ன அப்படின்னா the meaning of the verb itself implies the relationship. அந்த discussed அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் சொல்லிடுறாங்க. அப்போ discussed அப்படிங்கிறதுக்கே நமக்கு மீனிங் தெரிஞ்சு போச்சு. திரும்பி வந்து discussed about திரும்பி சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆடிங் எ ப்ரிப்போசிஷன் would be redundant or incorrect. ஸோ அந்த மீனிங் டைரெக்டாக நமக்கு தெரிகிறதுனால அங்கே ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் திரும்பியும் அங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா டிஸ்கஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஆஸ்க்குங்கிற வார்த்தைக்கும் நம்ம அர்த்தம் கொடுத்துருக்குறோம். கரெக்ட் யூசேஜ் என்ன, we discussed the plan. இன்கரெக்ட், we discussed about the plan அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்க் அப்படிங்கிறதுல she asked me a question அப்படின்னு சொன்னால் போதும். She asked about me a question. She asked about me a question அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை. இங்கே டைரெக்டாக asked me a questionங்கிறதே நமக்கு போதும். There was a huge fire in the refinery after one of the tank carrying methyl oxide exploded. No error. ஸோ இதுலேயும் அதே ஸ்பாட் த எரர் தான். நம்ம கடைசியாக பார்த்துட்ருக்கிற இந்த 5 அல்லது 4 கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாட் த எரர் கொஷின்ஸ் தான். இதில் நமக்கு பார்த்த உடனே ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை எரர் ஸ்பாட்டிங் வீடியோவை ஒழுங்காக பார்த்துருந்தா. இல்லைன்னா திரும்பவும் சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஆஃப்டர் ஒன் ஆஃப் த டேங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த, ஆஃப்ங்கிறது வந்துட்டாலே அங்கே வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த நவுன் தான் பயன்படுத்தணும். ஸோ இங்கே டேங்க்ஸ்னு வந்திருந்தால் அது கரெக்ட். இப்படி தான் நம்ம பார்த்த உடனே இந்த இடத்துல எரர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஈஸியாக எளிதில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ், இப்படி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறணும். ஸோ தெர் வாஸ் அ ஹியூஜ் ஃபயர் இன் த ரிஃபைனரிலையும் ஒன்றும் பெரிய தப்பு, அங்கே தப்பே கிடையாது.
கேரியிங் மெத்தில் ஆக்சைடு எக்ஸ்ப்ளோடட் அப்படிங்கிற இடத்துலையும் தப்பு கிடையாது. நமக்கு தப்பு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஒன் ஆஃப் த டேங்க் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இந்த சென்ஸ் அதுதான் தப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மற்றதெல்லாம் வராது. இப்படி பார்த்த உடனே எரர் கண்டுபிடிக்க நமக்கு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கொஷின்ஸுக்கு நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏறக்குறைய நம்ம ஏற்கனவே போட்ட அந்த எரர் ஸ்பாட்டிங் ரிலேட்டடான வீடியோவிலேருந்து கேட்கப்பட்ட சில கேள்விகள், அது தவிர்த்து வேறு சில கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2023 கியூட்டில் எக்ஸாமில் கேட்டிருந்த அந்த கொஷின்ஸை நம்ம பார்த்தோம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இல்லை பார்த்த உடனேயே ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படியும் செய்யலாம். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி எரர் ஸ்பாட்டிங்லேயே உட்காந்து முட்டி மோத வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மெயினாக சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், ப்ரிப்போசிஷன், ஆர்டிகிள்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், இப்போ கடைசியாக பார்த்த அந்த ஒன் ஆஃப் த அந்த மாதிரியான ஈஸி டெக்னிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரிப்போசிஷன், ஆர்டிகிள்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் இது மெயினாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் அந்த ப்ரிப்போசிஷன்லேயே ஆர்டிகிள்ஸ் வீடியோலேயே நம்ம கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தாலே இதுவும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சு போகும். ஸோ இதோடைய மிரர் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மிரர் கொஷின்ஸை எடுத்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். அதாவது இது போல் உள்ள கொஷின்ஸ், அதுதான் அந்த மிரர் கொஷின்ஸ். அதை ஆன்சர் பண்ணிவிட்டு ஏன் இந்த ஆன்சர் வருது, ஏன் இந்த ஆன்சர் வராது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரீசன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா ஈஸியாக எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் வாங்கிடலாம். இந்த எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்குகள் எது இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தளவில் நிறைய இடங்களில் நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாவும் நமக்கு இந்த எரர் ஸ்பாட்டிங் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேர்பல் எபிலிட்டி செஷனுக்காக இளமாறன். நன்றி, வணக்கம்.